நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இயக்குனர் ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், மாதவன், சாரா அர்ஜுன், சஞ்சய் தத்னு இப்படி பலருமே நடிச்சு கடந்த மாசம் மார்ச் 19 வெளியாகி பேன் இந்தியா அளவில் ஹிட்டான படம் தான் துரந்தர் தி ரிவெஞ்ச். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து செகண்ட் பார்ட்டும் 1000 கோடி மேல கலெக்ட் பண்ணி இந்திய சினிமா துறையில அதிக வசூல் செஞ்ச படமா பார்க்கப்படுது. துரந்தர் படத்துல ரன்வீர் சிங்க்கு பேரா சாரா அர்ஜுன் எலினா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இவங்க தமிழ்ல தெய்வ திருமகள் படத்துல விக்ரம்க்கு மகளா நடிச்சிருப்பாங்க. தெய்வ திருமகள் படத்துல குட்டி பண்ணா பார்த்த இவங்களை திடீர் துரந்தர் படத்துல ரன்வீர் சிங்க்கு பேரை பார்க்கும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. காரணம் சாரா அர்ஜுனுக்கு 20 வயசு, ஆனா ரன்வீர் சிங்க்கு 40 வயசு ஆகுது. 20 வருஷம் ஏஜ் கேப்ல ஒரு பேரா அப்படின்னு சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. ஆனா துரந்தர் படம் இந்த விமர்சனத்தை எல்லாம் மறக்கடிக்கிற விதமா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில சாரா அர்ஜுன் மாதிரியே இருக்கிற ஒருத்தங்க துரந்தர் எலினா லுக்ல போட்ட வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. பலரும் யாருப்பா இவங்க, பார்க்க துரந்தர் படத்துல வர சாரா அர்ஜுன் மாதிரியே இருக்காங்கன்னு அவங்களோட இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ வைரலாகவே சாரா அர்ஜுனும் இந்த வீடியோல பார்க்க என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ற விதமா ஸ்பைடர் மேன் பாயிண்டிங் மீம் டெம்ப்ளேட்டை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கிரியேட்டரான ஸ்னேகா எலினா லுக்ல போடுற ரீல்ஸ் மக்கள் பலரை கவர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இந்த ஒரு ரீல்ஸ் வீடியோவை மட்டும் பார்த்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, இடதுசாரி அமைப்புகள் இந்த துரந்தர் படத்துல வரது எதுவுமே உண்மை இல்ல, இது ஒரு ப்ரொபகண்டா மூவி அப்படின்னு பேசிட்டு வராங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பிரதமர் மோடி அவர்களும் கேரளா ஸ்டோரி, துரந்தர் மாதிரியான படங்களை இவங்க பொய்யான படங்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நிஜத்துல பொய் சொல்றதே அவங்க தான் அப்படின்னு இடதுசாரி அமைப்புகள் மற்றும் காங்கிரஸை தாக்கி பேசியிருக்காரு. பிரதமர் மோடியோட இந்த ஸ்பீச் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.